ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரஷோ கருடன் படம் பார்த்துட்டு இருந்தோம். சூரி வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு பக்கபலமாக இன்னும் 2 ரோல். ஒன்று வந்து சசிகுமார், இன்னொரு பக்கம் உன்னிமுகந்தன் மலையாள நடிகர். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எவ்வளோ ஹீரோஸ் பார்த்துருக்கோம். பட் ஒரு சில ஹீரோஸுடைய வெற்றி தான் நமக்கான வெற்றியாக ஃபீல் ஆகும். எக்ஸாம்பிள் இது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினி, அதுக்கப்புறம் இளைய தளபதி விஜய், இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ரீசெண்ட் டைம்ஸில் அப்படி ஒரு ஹீரோவாக சூரி உருவாயிட்டு இருக்காரோ அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. உன்னிமுகந்தன் பார்க்கறதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். ஆனால் பயங்கர வயலண்ட்டாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அது நம்ம படம் பார்க்கும்போது அதோடைய ஃபீல் நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இது வந்து தென் மாவட்ட மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குலதெய்வ கோயில், அப்புறம் ஊர் திருவிழா, இதெல்லாம் எப்போவுமே வந்து எந்த ஊரில் இருந்தாலுமே வந்து அந்த ஊருக்கு அந்த மக்கள் வந்து எப்போவுமே வந்து அந்த திருவிழாவில் கலந்துக்கிறது வழக்கம். அந்த அளவுக்கு வந்து கோவிலுங்கிறது அவங்க வாழ்வியலோட ஒன்றிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து தென் மாவட்ட மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு படமாக இருக்கும். நிறைய ஆக்ஷன் படங்களை ரொம்ப ஈஸியாக எடுத்துலாம். அந்த ஒரு பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்குதுன்றத ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் காமிச்சிட்டு இருக்காரு. படத்தோடைய இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வருமே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மரியம் ஜார்ஜோட அவர் கூட ஒரு காமெடியன் சீக்வன்ஸ் இருக்கு, காம்பினேஷன் சீக்வன்ஸ் காமெடியா. அதுல ஒரு மிரட்டின விஷயம். இன்னொரு விஷயம், பிரகிடா கூட ஒரு லவ் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி. அந்த இடத்துல ஆகட்டும், அதுலலாம் காமெடி பயங்கரமா மிரட்டி இருப்பாரு. கண்டிப்பா அதுல இருந்து பழைய சூரிய நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. அவரோட அப்படி பேசிட்டே போயிடுவாரு. பட் பேசுற எல்லா உண்மையும் ஒரே இடத்துல சொல்லுவாரு. அது விசுவாசமா அவருடைய நண்பர் சொன்னா மட்டும்தான் பேசுவார். ஸோ கிட்டத்தட்ட ரெஃபரன்ஸுக்கு வந்து பிதாமகன்ல அந்த விக்ரமரோட கேரக்டர் ரெஃபரன்ஸுக்கு எடுத்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் சூரி அவருக்கே உண்டான ஒரு தனித்தன்மையை இதில் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை வந்து ஒரு விசுவாசம் முக்கியமா, இல்லை ஒரு நியாயம் முக்கியமா, இல்லை நேர்மை முக்கியமா, இல்லை நட்பு முக்கியமா, இல்லை உறவு முக்கியமா அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு ஆங்கிளையும் சுடிக்கிட்டே போகும். அவர் மட்டும் இல்லாமல் படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஓவராலாக எல்லாருமே பேக்கேஜிங் ஆக்டிங்கில் ரொம்ப சிறப்பான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமாக இந்த படத்துடைய டைரக்டர் அவர் இந்த கதையை பார்த்த விதம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு கதையை நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் வடச்சென்னையோடைய அதே ஃப்ளேவர் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது அது எல்லாத்தையும் மறந்து அந்த கதைக்குள்ளே இருக்க அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு மேலே அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையாக இருப்பீங்க. அதை தாண்டி நீங்கள் அந்த கதைக்குள்ளே போயிடுங்க. அந்த கதையில வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியிலே வர முடியாது. முக்கியமாக இந்த படத்துடைய இன்டர்வல் பாயிண்ட் மைண்ட் ப்ளோயிங். அங்கதான் ஒரு பீக்ல போய் அடிக்குது. ஸோ இந்த படம் வந்து இந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற சிக்கல், அதே மாதிரி நட்புக்குள்ள சிக்கல், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி மட்டுமே நிறைய பேசிக்கிறதுனால படம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பை கொடுக்குது. இந்த படத்துடைய மேக்கிங்கை வந்து நம்ம சொல்லியாங்க அல்டிமேட்டு. அதாவது சீன் பை சீனு சீக்வன்ஸு அவ்வளோ வயலன்ஸ் இருக்கும். அவ்வளோ வயலன்ஸ் இருந்தாலுமே நான் வந்து பார்க்கும்போது வந்து நம்ம சலிப்பு தட்டது. ஏன்னா அந்த வயலன்ஸுங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வெளியில் பார்க்குறதுக்கு முகம் சுழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப இருக்கும். இந்த படத்தில் இன்னும் பயங்கரமாக ரசிக்க வச்சது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக படத்தோடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஏன்னா ஒரு வாட்டியும் சூரிய ஆக்ஷனுக்குள்ளே இறங்கும்போது அந்த ஆக்ஷன் ஒரு பக்கம் ரொம்ப தத்ரூபமாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் பயங்கர மாசாகவும் இருக்கும். அதை பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பாயிண்ட்ல அது அந்த வைலன்ஸ் ரேட் இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஆக்ஷன் படம் அப்படின்னாலே வைலன்ஸ் அப்படி ரசித்து வெடிக்க வைக்கணும். அப்படி ஒரு வைலன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் அதை பார்த்து நம்மளும் அந்த வைலன்ஸையும் கனெக்ட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு வைலன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அது எல்லாமே பேங்கா இருக்குது. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் அந்த வடிவுகரசி அம்மா. வடிவுகரசி அம்மா அவங்க ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஊர் உலகத்தில் இந்த அப்பத்தாங்கிற அந்த கேரக்டர் பிடிச்சவங்களுக்கு தெரியும். அந்த வயசானவங்களுடைய அந்த யதார்த்தம், அதே மாதிரி அவங்களுடைய கோபம், அவங்களுடைய ஆக்ரோஷம், அதே மாதிரி அவங்களுடைய அந்த பாசம், இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே சொல்லியிருப்பாங்க. இதில் இன்னொரு கேரக்டர் சசிகுமாரோடைய ஒய்ஃபாக வர கேரக்டர் தான். அந்த கேரக்டர் வந்து ரெகுலராக இல்லாமல் ஒரு மெச்சூர்டான கேரக்டராக இருக்கும். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் வந்துட்டு புருஷனை பறி கொடுத்த அந்த ஒரு பாவத்தையும் உள்ள காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா கேரக்டரைசேஷனுமே வந்து இதில் நச்சுன்னு பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து உன்னிமுகந்தனோட ஒய்ஃபோட கேரக்டர் ஒரு ரோல் இருக்கும். மைம் கோபி வந்து திடீர்னு அவர் ஒரு தனி ட்ராக்ல பண்ணியிருப்பாரு. இதில் அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா, ஆர்வி உதயகுமார் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அந்த அரசியல்வாதி அவருக்கு என்ன தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கதாபாத்திரத்துக்கு ஏத்தாப்லேயே வந்து வடிவமைச்சதான் அதில் அடுத்து சிறந்த அம்சம். இதெல்லாம் ஒரு டிராவல் இருந்தாலும் படத்தோடைய மைனஸ் பாயிண்டா கண்டிப்பாக சாங்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா யுவன் சங்கர் ராஜா அப்படின்னாலே இதுக்கு முன்னாடிலாம் அவருடைய சாங்ஸ் அப்படி ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டு இருப்போம். எனக்கு ஸ்டார்லையும் சரி இந்த படத்துலையும் சரி ஒரு சாங்கை வீட்டில் போய் மறுபடியும் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் உள்ளே இல்லை. இன்னும் ஏதாவது பெஸ்ட்டாக பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தோணுச்சு. அண்டு படத்தில் வந்து 2-3 இடங்கள் கொஞ்சம் அதுக்காகவே வச்ச மாதிரி இருந்தது. அது சினிமாட்டிக் லிபர்ட்டின்னு இருந்தாலும் எக்ஸாம்பிள் சூரியோடைய பேரா ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க.
அவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த கல் குவாரியில தான் கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைக்கிற பாயிண்டாக இருக்கட்டும். இன்னொரு பாயிண்ட் பிரகிதா அவங்களுடைய ஹஸ்பண்டே கொலை பண்ணிட்டாங்களாலும் பரவாயில்லண்ணே உன் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னதான் அவங்க ஹஸ்பண்டை தாண்டி அவரை ரசிக்கிறதுலாம் எனக்கு வந்து ஃபன்னாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் அவர் ஹஸ்பண்ட் அவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தால் கூட நார்மல் லைஃப்ல என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஹஸ்பண்டை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஃப்ளேவரை தாண்டி அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏன்னா இந்த கேரக்டரைசேஷன்ல ஒரு சில இடங்கள்ல ஒரு சில சீக்வன்ஸ்ல கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ அப்படின்றது தோணுது. மொத்தத்தில் கருடன் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த கருடனால ஆசையை வந்து நேர்மையான வழியில் இல்லாமல் தவறான வழியில் போனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் இயற்கையோ கடவுளோ சரி செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்பட்டமாக நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி சொல்லுது. கருடன் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். இதை வந்து குறிப்பாக ஏபிசி அப்படின்னு பிரிச்சே பார்க்க வேண்டியது, எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் சி சென்டரில் நாங்கள் அடித்து சொல்கிறோம், இந்த படத்தை கொண்டாடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சூரி அப்படிங்கிற அந்த மகா நடிகையின் மிகப்பெரிய ஆத்மார்த்தமான நடிப்பு அப்படின்னு அடித்து சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து அவருடைய லைன் அப்ஸும் பயங்கரமா இருக்கு. கொட்டுக்காளி இருக்கு, 7 கடல் 7 மழை இருக்கு அப்படின்னும் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அடுத்தடுத்து பீக் ரேஞ்சில் கொண்டு போயிட்டே இருக்காரு. வெயிட்டிங். தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய பெரிய ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த லிஸ்ட்ல சூரி அப்படின்ற பேர் இருக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லை.